நியூ மாருதி ஈகோ பேஸ் மாடல் நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா லைட்டிங்கு, ஃபாக் லேம்ப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் இதில் ஆடியோ எதுவும் வராது. இதில் வந்து ஒரு ஹையர் எண்டோடைய கஸ்டமர் கேட்டிருக்காரு. அப்புறம் ஃப்ரண்ட் பவர் விண்டோஸ் பண்ண போகிறோம் கம்ப்ளீட்டாக. தென் ஸ்டீரிங்கு, தென் இதில் டிஸ்பிளேவே வராது. ஸோ இதில் ஆண்ட்ராய்டு வித் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா. அப்புறம் வந்து சீட் கவர்ஸ் எல்லாமே ப்ரீமியம் பண்ண போகிறோம். கம்ப்ளீட் டேம்பிங்கு. தென் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்ஜஸ்டபிள் சீட்டஸ் பண்ண போகிறோம். அது உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன், உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் காமிக்கிறேன். அட்ஜஸ்டபிள் சீட்டர்ஸ் பண்ண போகிறோம். அதாவது வந்து என்னென்னா, நீங்கள் இந்த ப்ரீமியம் வண்டியில் பார்க்குற மாதிரி இனோவா டைப்லலாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணிக்கலாம். வித் ஃபுல் ஃபோல்டிங் பண்ணிக்கிற மாதிரி சென்டர் சீட்டும் அண்ட் பேக் சீட் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வெல்டிங் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஒர்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு தனியாக காமிக்கிறேன் எல்லாம் செப்பரேட்டாக. ஸோ அந்த மாதிரி டோட்டலாக எல்லா ஒர்க் பண்ணி ஒரு ப்ரீமியம் லுக் கஸ்டமர் கேட்டிருக்காங்க. ஸ்பாய்லர், ரூஃப் ரெயில், டேம்பிங்கு, அதுக்கப்புறம் ப்ரீமியம் ஆடியோ எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ண போகிறோம் டோட்டலாக. மாருதி ஈகோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா. ஸோ இப்போ இதில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல பெரிய மாடிஃபிகேஷன் தான் இதில் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கோம். ஸோ அதில் என்னென்ன இப்போ இதில் பண்ணியிருக்கோன்னு ஃபஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா ஹெட்லைட்டில் அசூமோட எல்இடி 130 வாட்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஃபாக் லேம்ப் வந்து கஸ்டமர் எல்லோவில் தான் கேட்டாங்க. ஏன்னா மிஸ்ட்டு ரெயின் டைம்லலாம் நான் யூஸ் பண்ணேன், அதுக்காக அது மட்டுமா ஃபுல் எல்லோவில் வேணும்னு கேட்டதுனால ஃபாக் லேம்ப் எல்லோவும், ஹெட்லைட் வந்து நம்ம அசூமில் 5500 கெல்வினில் 130 வாட்ஸ் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டோம் கஸ்டமருக்கு. ஸோ இப்போ சைட் பார்த்திங்கன்னா சைட்ஸ் பாருங்கள், வெளியில் என்னென்னு பண்ணியிருக்கோம் பார்க்கலாம். சைட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ மேலே வந்து ரூஃப் கேரியர் மாட்டிட்டோம், பாடி கலருக்கே மேட்ச் பண்ணி மாட்டியாச்சு. தென் அதுக்கப்புறம் சைட் ஸ்டெப்பு. தென் இதில் வந்து 13 இன்ச் ஆக்சுவலி வீல் வரும். அதை எடுத்துகிட்டு 14 இன்ச் டயர் மாற்றி 14 இன்ச்சோட இன்ஃபினிட்டி அலாய் வந்து டியூவல் டோனில் கஸ்டமருக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லுக்கே பாருங்கள், சைடில் பாருங்கள் ஒரு ஸ்போர்ட்டி லுக் இருக்கும் வண்டி பார்த்திங்கன்னா. கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டி லுக் கிடைக்கும் சைடே. ஸோ 14 இன்ச் டயருங்கிறதுனால கொஞ்சம் வெஹிக்கிளும் பார்க்க கொஞ்சம் பெருசாக தெரியும். 13 தான் வரும் டிஃபால்ட்டாக. அண்டு இது வந்து சைட் பார்த்திங்கன்னா இந்த பாடி மாருதியோட ஒரிஜினல் பாடி ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே ஒரிஜினல் ஓஇதே வாங்கி நம்ம ஸ்டிக் பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு. அண்டு பேக் சைட்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்பாய்லர், ஸ்போர்ட்டி ஸ்பாய்லரும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக் ரியர் பம்பரும் ஃபார் சேஃப்டிக்காக பேக் ரியர் பம்பரும் இதில் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். தென் வெஹிக்கிள் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி 50% சன்ஃப்ளேம் கம்ப்ளீட்டாக ஸ்டிக் பண்ணி கொடுத்துட்டோம். ஃப்ரண்ட் வந்து ஆன்டி கிளேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கு, ஃப்ரண்ட் கிளாஸ்க்கு ஆன்டி கிளேரும் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்டீரியர் பார்ட் ஆக்சுவலி இதில் நம்ம பண்ணியிருக்கிறது. இதுதான் நம்ம கம்ப்ளீட்டாக இந்த வண்டியில் பண்ணியிருக்கோம் ஆடியோ அண்ட் லைட்டிங் செட்டப்பு. அண்டு பேக் பம்பரும் பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டி பம்பரும் கஸ்டமருக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டோம். ஈகோவில் நம்ம என்ன ஆடியோ செட்டப் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ. ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா சர்க்யூட் ஐயில் 4GB RAM 32 ஒயர்லெஸ் கார்ப்ளே ஆண்ட்ராய்டு ஆட்டோவில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிவிஆர் கேமரா இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ ஃப்ரண்ட் கேமராவும் ரெக்கார்ட் ஆகும், பேக் கேமராவும் ரெக்கார்ட் ஆகும். அது கஸ்டமருக்கு இன்ஸ்டால் பண்ணியாச்சு. தென் வெஹிக்கிள் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வைப்ரோ மேக்ஸில் 2.0 mm திக்னஸ் மேட் இன் ரஷ்யாவில் கம்ப்ளீட்டாக டேம் பண்ணியிருக்கோம். ஸோ அது பார்த்துருப்பீங்க நீங்கள் ஆல்ரெடி. ஸோ இப்போது ஆடியோவில் என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸில் இன்ஃபினிட்டி ரெஃபரன்ஸில் ஃப்ரண்ட் காம்பனண்ட்டும் பேக் வந்து ஓவலும் மாட்டியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈகோவில் வந்து சென்டரில் வந்து நம்ம ஸ்பீக்கர்ஸ் மாட்ட முடியாது. அண்ட் அது போக ஃப்ரண்ட்லேயும் பார்த்திங்கன்னா 4 inch ஸ்பீக்கர் தான் மாட்ட முடியும். பட் இதில் பார்த்திங்கன்னா நம்ம 6.5 inch மாட்டியிருக்கோம். அது எப்படி மாட்டியிருக்கோங்கிறது காமிக்கிறேன் உங்களுக்கு. அது கஸ்டமைஸ் பண்ணி மாட்டியிருக்கோம் நம்ம. அது எப்படி பண்ணியிருக்கோங்கிறது காமிக்க. பேக் வந்து பார்த்திங்கன்னா ஓவல் மாட்டியிருக்கோம், அதுவும் நம்ம பேட் போட்டு கஸ்டமைஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். ஸோ பேக் பார்த்திங்கன்னா இந்த பேட் போட்டாச்சு. பேட் போட்டு நம்ம கஸ்டமைஸ் பண்ணி இந்த ஓவல் ஸ்பீக்கர்ஸும் நம்ம அழகாக இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ தென் ஹேம்ப் பார்த்திங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ்க்கு ஸ்பீக்கர்ஸ்க்கு சவுண்ட் மேக்னஸோட 4 channel ஆம்ப்பு சாம்பியன் சீரியஸில் 4 channel ஆம்ப் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். தென் வெக்ஸ்ட்ரானோட ஆக்டிவ் சப்வூஃபர் 10 inch ஆக்டிவ் சப்வூஃபர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். தென் ப்ராசஸர் பார்த்திங்கன்னா முஸ்வேல இன்ஸ்டால் பண்ணி பக்காவாக ப்ரொஃபஷ்னலாக கஸ்டமருக்கு 3 மோடு டியூன் வந்து கஸ்டமருக்கு வச்சு கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டு சிங்கிள் தனியாக போகிறாங்கன்னா சிங்கிள் சீட்ஸ் மட்டும் தனியாக கேட்குற மாதிரி. தென் ஃப்ரண்ட் சீட்டும் இந்த சென்டர் சீட்டும் ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணி போகிறாங்கன்னா அதுக்கு ஒரு மோடு. தென் ஃபுல் காருமே போகிறாங்கன்னா அதுக்கு ஒரு மோட் மாதிரி கஸ்டமருக்கு இந்த மாதிரி 3 மோட் செட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். அந்த டெமோவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஆடியோ எப்படி இருக்குங்கிறத ஜஸ்ட் பார்க்கலாம். அந்த மாதிரி முஸ்வே யூஸ் பண்ணி நம்ம ப்ராசஸ் டியூன் பண்ணியாச்சு. இப்போது எல்இடி வந்து பார்த்திங்கன்னா 130 வாட்ஸில் நம்ம ஹெட்லைட்டுக்கு இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இப்போது இன்டீரியர் பார்ப்போம் என்னென்ன பண்ணியிருக்கோன்னு. ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு 2 door பவர் விண்டோ கஸ்டமருக்கு பண்ணிட்டோம். ஸோ
2 டோர் பவர் விண்டோ கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்தாச்சு. இதிலே பார்த்தீங்கன்னா 2 டோருக்கான ஸ்விட்சஸ் அங்கே வச்சிட்டோம். அந்த டோருக்கு சிங்கிள் டோர் ஸ்விட்ச் வச்சிட்டோம். ஸோ அந்த மாதிரி 2 டோர் பவர் விண்டோவும் அங்கே வந்து நம்ம ஸ்விட்சு வச்சு கொடுத்துட்டோம் கஸ்டமருக்கு. ஸோ மெயின் பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், இதில் பாருங்கள், நம்ம அழகாக அந்த 6.5 inch ஸ்பீக்கர் மாட்டியிருக்கோம். ஸோ இதுக்கு அழகாக இந்த ஷேப்புக்கு பேட் பண்ணி அண்டு இந்த டோர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டேம் பண்ணிட்டோம். ஃபுல்லாகவே டேம் பண்ணிவிட்டு அழகாக பார்த்திங்கன்னா இது சாத்துறப்ப இடிக்காத மாதிரி கஸ்டமருக்கு இந்த 6 inch ஸ்பீக்கர் அழகாக வச்சு கொடுத்துருக்கோம். பிகாஸ் ஆடியோ அவுட்புட் நல்லா கஸ்டமர் வேணும் கேட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த 4 inch அவுட்டு தான் இருக்கும், இங்கே தான் இருக்கும் அவுட்டே. ஸோ இந்த ஸ்பீக்கரோட அவுட் வந்து பெருசாக நம்மளுக்கு கேரி ஆகாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ட்வீட்டர்ஸை இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு தென் 6 inch ஸ்பீக்கரை அழகாக இங்கே ப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டோம் கஸ்டமருக்கு. அண்ட் வெஹிக்கிள் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இப்போ டோர் சாத்திரம் பாருங்கள், அந்த சாத்துறதே பாருங்கள், ஜாரிங் சவுண்டே இருக்காது. நார்மலாகவே ஈக்கோவில் பார்த்திங்கன்னா ஜாரிங் சவுண்ட் இருக்கும். அண்டு ஃபுல் டேம்பிங் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஆடியோவும் நல்லாயிருக்கும், வெஹிக்கிள் ட்ரைவ் பண்ணவும் சூப்பராக இருக்கும், ரோட் நாய்ஸ் மேக்ஸிமம் கண்ட்ரோல் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இதில் ஒரு மெயின் பெரிய மாடிஃபிகேஷன் மேக்ஸிமம் ஈக்கோக்கு யாருமே பண்ணதில்லை இங்கே சவுத்துலலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம தான் இப்போ ஃபஸ்ட் டைமும் பண்ணியிருக்கோம். ஈக்கோக்கு ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த ஸ்டீரிங்கில் பட்டனே வராது, எந்த மாடல்ஸ்லையுமே கிடையாது. மாருதியிலேயே ஈக்கோ மாடல்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஸ்டீரிங்கில் பட்டன் கான்செப்டே கிடையாது. ஸோ நம்ம அந்த நார்மல் ஸ்டீரிங் எடுத்துகிட்டு மாருதியோட ஜென்யூன் ஒரிஜினல் ஸ்டீரிங் வித்து சில்வரோட டியூயல் டோன் கான்செப்டோட கஸ்டமருக்கு எல்லா பட்டன்ஸும் இன்ஸ்டால் பண்ணி ஃபுல் ஸ்டீரிங்கே சேஞ்ச் பண்ணி எல்லாமே ஆக்டிவேட் பண்ணி கொடுத்தாச்சு. மீடியா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வால்யூமு, கால் பட்டன்ஸு எல்லாமே கம்ப்ளீட்டாக கஸ்டமருக்கு செட் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ அந்த ஸ்டீரிங்கே பார்த்திங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டோம். ஆனால் இது ஒரிஜினல் மாருதியோடது தான். ஆனால் ஈக்கோலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வண்டியோடவே வரதில்லை ஆக்சுவலி, இந்த ஸ்டீரிங் பட்டன்ஸே வராது. ஸோ ஆனாலும் நம்ம எடுத்து கான்ஃபிகர் பண்ணி கொடுத்துருவோம். மாருதியோட ஜென்யூனே வாங்கி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்ம கஸ்டமருக்கு ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், உள்ளே பாருங்கள், எந்த சிம்பிள்ஸ் எரரும் இருக்காது, வண்டி ஆனில் தான் இருக்குது இப்போது. ஸோ ஏர் பேக் எரர் எந்த எரருமே இருக்காது, அழகாக நம்ம ப்ரோக்ராம் பண்ணி கஸ்டமருக்கு மாட்டி கொடுத்துருக்கோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஸ்டீரிங்கில் அண்டு சீட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சோஃபா லெதரில் பிளாக் வித் ரெட் தீமில் ஃபுல்லாக பஃப் பண்ணி கம்ப்ளீட்டாக சீட் கவர் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டோம். அண்ட் இதில் ஒரு மேஜர் இன்னொரு பெரிய மாடிஃபிகேஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த சென்டர் சீட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஹோண்டாவோட சீட், ஆக்சுவலி ஹோண்டாவோட பிஆர்வி சீட்டுன்னு சொல்லுவாங்க. ஹோண்டா பிஆர்வி சீட்டை எடுத்து நம்ம கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ் பண்ணி கஸ்டமருக்கு மாட்டி கொடுத்துருக்கோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஹோண்டா பிஆர்வியோட சீட்ஸ் இது எல்லாமே. ஸோ வித்து 3 ஹெட் ரெஸ்ட்டும் வந்துடும் அண்டு சென்டர் ஆர்ம் ரெஸ்ட்டும் வந்துடும். கம்ப்ளீட்டாக சென்டர் கப் ஹோல்டரும் கஸ்டமர் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு அதுபோக பார்த்திங்கன்னா 3 ஹெட் ரெஸ்ட் வந்துடும். அந்த சீட்ஸே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக நல்லா ப்ராடாக இருக்கும். ஸோ 3 பேர் தாராளமாக நல்லா உட்காந்து அவங்க நல்லாவே கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகலாம். அந்த மாதிரி நம்ம சீட் வந்து இது ஃபேப்ரிகேட் பண்ணி மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கஸ்டமர் ஆம்ரெஸ்ட் வேணும்னு கண்டிப்பாக கேட்டாங்க, அதனால் ஆம்ரெஸ்ட்டோட கஸ்டமருக்கு இதில் பண்ணி கொடுத்தாச்சு. வித் 3 பீப்புள்ஸ் நல்லா தாராளமாக உட்காந்து போகலாம். அதில் சீட் பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட ஓஇ சென்டர் சீட்டையே எடுத்து பேக் வந்து வெல் பண்ணி ஃபிக்ஸ்டு சீட்டாக மாற்றிட்டோம். இதுதான் வந்து ஆக்சுவலி சென்டர் சீட்டாக ஈக்கோவில் வரும். இதை கம்ப்ளீட்டாக எடுத்து பின்னாடி ஃபிக்ஸ்டு சீட்டாக மாற்றிட்டு இதை வந்து ஃபோல்டிங் சீட்டாக கஸ்டமருக்கு மாற்றிட்டோம். ஸோ இதை ஃபோல்ட் பண்ணி கஸ்டமர்ஸ் எல்லாம் உள்ளே போய்க்கலாம். அண்ட் எப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கிற மாதிரி இந்த சைடு ஃபோல்ட் பண்ணிக்கலாம், அந்த சைடு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் திஸ் இஸ் 60-40 மாதிரி கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துட்டோம். அதில் பார்த்திங்கன்னா ஸோ சீட்ஸும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சோஃபா லெதரில் பிளாக் வித் ரெட் தீமில் இன்டீரியர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணியாச்சு. தென் ஆஸ் யூஷுவல் ஃபுல் மேட்டு, நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி ஷேப்பாக கஸ்டமருக்கு இன்ஸ்டால் பண்ணிட்டோம் கம்ப்ளீட்டாக. ஸோ நம்ம இப்போது இந்த ஆண்ட்ராய்டில் என்னென்ன பண்ணியிருக்கோம், இந்த ஸ்டீரிங் எப்படி ஒர்க் ஆகுது, தென் அதுக்கப்புறம் இதோட ஆடியோ கிளாரிட்டி எப்படி அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபாக் லேம்ப் ஆன் ஆஃப்க்கும் நம்ம ஒரிஜினல் மாருதியோட வயரிங் கிட் வாங்கி சுவிட்ச் வச்சு கொடுத்துட்டோம். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா சென்டர் லாக் பண்ணியிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா கீ ஃபோல்டபுள் கீ கஸ்டமருக்கு கொடுத்தாச்சு. ஸோ இதில் லாக்கு அன்லாக் பண்ணிக்கலாம். அண்ட் அதில் பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா ஸோ இன்னொரு பெரிய ஆப்ஷன், இன்னொரு மேஜர் ஆப்ஷன் என்னென்னா சென்ட்ரல் லாக்லேயே பார்த்திங்கன்னா
விண்டோ அப் மாடுலேட்டரும் கஸ்டமருக்கு மாட்டிட்டோம். ஸோ இப்போ வந்து பவர் விண்டோ பார்த்திங்கன்னா விண்டோ சப்போஸ் கஸ்டமர் இந்த விண்டோவை வந்து மூடாமல் போயிட்டாங்க, ஐ மீன் க்ளோஸ் பண்ணாமல் போயிட்டாங்கன்னா நம்ம வந்து விண்டோ அப் மாடுலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நான் வண்டி லாக் பண்ணுறேன். ஸோ விண்டோ அப் மாடுலேட்டரும் கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்தாச்சு இந்த கீழேயே. ஸோ இதிலே லாக்கு அன்லாக்கு வித் ஃபோல்டிங்கோட கஸ்டமருக்கு இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அண்ட் இதில் இன்னொரு பெரிய மேஜர் மாடிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூஃப் எல்லாமே பார்த்திங்கன்னா நார்மல் கிளாத்தில் தான் வரும். எல்லாமே நார்மல் கிளாத்தில் தான் வரும். நார்மலாக பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ஃபேப்ரிக் மெட்டீரியல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே எடுத்துகிட்டு ப்ரீமியம் அந்த ஃபர் கிளாத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரீமியம் ஃபர் கிளாத்தில் அந்த பிஎம்டபிள்யூவில் வால்வோலெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட் டச்சில் வரும். அந்த கிளாத்தை கஸ்டமர் வந்து இன்டீரியர் ஃபுல்லாக பிளாக் வேணும்னு கேட்டாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாக்குக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாகவே ஃபுல் பிளாக்குக்கே சேஞ்ச் பண்ணிட்டோம். இன்டீரியர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பிளாக்லேயே இருக்கும். ஃபுல் இன்டீரியரும் பிளாக் தீம்க்கே கொண்டு வந்துட்டோம். ஸோ பிளாக்கு ஃபுல்லாகவே மேக்ஸிமம் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிட்டோம். ஈவன் இந்த மிரர்ஸு, அதுக்கப்புறம் இந்த சன்ஷேட் ஹோல்டர்ஸு, ஹேண்டில்ஸு, இந்த லாக்ஸு எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பிளாக்கு. அண்ட் கிளாத்தும் பார்த்திங்கன்னா வெரி சாஃப்ட் டச் கிளாத்தில் கம்ப்ளீட் சாஃப்ட் டச்சில் கஸ்டமருக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது ஒரு மேஜர் அப்டேட். இதில் பார்த்திங்கன்னா இப்போ டிஸ்பிளே பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. ஸோ இப்போ இந்த டிஸ்பிளே பாருங்கள், அழகாக நம்ம பேனல் போட்டு 9 inch டிஸ்பிளே மாட்டிட்டோம். இது ஒரு ஆஸ் யூஷுவல் ஆண்ட்ராய்டு டிவைஸ் தான். 4GB RAM 32 ஒயர்லெஸ் கார்ப்ளே ஆண்ட்ராய்டு ஆட்டோ வந்துடும். இது ஒரு மெயின் அட்வான்டேஜ் வந்து இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிவிஆர். ஸோ ஃப்ரண்ட் கேமரா அண்டு பேக் கேமரா போத் ஆர் ரெக்கார்டிங். ஸோ கஸ்டமர் பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி ரெக்கார்டிங் ஆன் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணால் ரெக்கார்ட் ஆகும், வெஹிக்கிள் ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெக்கார்டிங்கோட கஸ்டமருக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டோம். அண்டு ஆஸ் யூஷுவல் ஆண்ட்ராய்டு, யூடியூப்பு, ப்ளே ஸ்டோரு, நெட்ஃப்ளிக்ஸு எல்லாமே இதில் வந்துடும். ஸோ இதில் வந்து ஒரு டீசெண்டான ஆடியோ, நல்ல ஆடியோவே நம்ம பண்ணியிருக்கோம். இதில் காம்பனண்ட், ஓவல், ஆம்ப்பு, சப்பு, ப்ராசஸர் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட அவுட் எப்படி இருக்குங்கிறதும் நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். அந்த அது போக பார்த்திங்கன்னா இப்போது ரிவர்ஸ் போடுறேன். ரிவர்ஸ் கேமரா தரும். ஸோ இப்போ ஆடியோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நம்ம ஸ்டீரிங் பார்க்கலாம். இந்த கண்ட்ரோல்ஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு பிளேயர் போட்டுக்கலாம், மியூசிக்கே போட்டுக்கலாம். ஸோ இப்போ பாருங்க, ஸோ வால்யூம் அப்பு டவுன் பண்ணிக்கலாம், மியூட்டு, தென் கால் எடுத்துனா அந்த கால் லிஸ்ட்டுக்கு போயிடும், கால் பட்டு மியூட்டுக்கு, தென் ப்ளூடூத்துக்கு, இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் நம்ம சாங் சேஞ்சு, ஸோ ப்ரீவியஸ் சாங்க்கு போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே இப்போ செட் பண்ணி கொடுத்துட்டோம். இதிலேருந்து அழகாக அதில் கான்ஃபிகர் பண்ணி அந்த சிஸ்டம்க்கு எல்லாமே கொடுத்தாச்சு. ஸோ இது மேக்ஸிமம் யாரும் இந்த சைட்ஸ் பண்ணல. ஸோ நம்ம கம்ப்ளீட் ஸ்டீரிங் எல்லாமே ப்ராப்பராக ஏர்பேக் எரர் எதுவும் இல்லாமல் நீட்டாக கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ. ஸோ இப்போ வாங்க நம்ம ஒரு டீசெண்டான ஒரு ஆடியோ இதில் எப்படி இருக்குன்னு கேட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ கேட்கலாம். ஸோ இப்போ வந்து இது நான் ஒரு நல்ல ஒரு பேஸ் சாங்கே போடுறேன். ஸோ பிகாஸ் வந்து சப்பு வந்து இது வந்து 3rd ரோவில் தான் இருக்குது. ஸோ பட் இது எப்படி கேரி ஆகி வருது, மிட் பேஸ் எப்படி இருக்குது எல்லாமே பார்க்கலாம் வாங்க. காசு வந்ததும் டேஸ்ட் மாறி போச்சு. கார் மாடி வீடு பக்கத்துல பீச், அண்ணன் சாலையில அண்ணனோட ஸ்டாச்சு, ஐன சபையில கேக்குறாங்க ஸ்பீச். நான் ஆல்ரெடி ரிச், காசு பண்ண நம்ம கிட்ட வந்து ரிச். நான் ஆல்ரெடி ரிச், காசு பண்ண நம்ம கிட்ட வந்து ரிச். இனி அம்பானி எக்கச்சக்கமான கம்பெனி, உன்ன மாதிரி இல்ல டைம் மாதிரி பண்ண போற இனி வேற மாதிரி. அது
Lakshmi, she touch me. Korea pitch on the Marco tree. நம்மள பத்தி தான் ஊரு ஃபுல்லா பேச்சு டெய்லி சுத்தி போடணும் கண்ணு போடுற ஸ்டேஜ் லட்சமா கொண்டு வந்து கொடுத்தாலும் மூடி இருந்தாதான் எங்குவன் பெரும்பாலும் ஷார்ட் கட்டில் வந்த பண்ண இருந்தாலும் லீவ் விட்டதில்லை எனக்கு நான் ஒரு நாளும் இந்த நாட்டில் டூ மச் 1% கிட்ட எக்கச்சக்க பணம் கூட்டி கழிச்சு பார்த்தா நானும் வந்த எண்ணம் இருந்தாலும் பக்கல இன்னும் வேணும் காசு வந்ததும் டேஸ்ட் மாறி போச்சு கார் மாடி வீடு பக்கத்துல பீச் அண்ணா சாலையில அண்ணனோட ஸ்டாண்ட் ஐன சபையில கேக்குறாங்க ஸ்பீச் காசு வந்ததும் டேஸ்ட் மாறி போச்சு கார் மாடி வீடு பக்கத்துல பீச் அண்ணா சாலையில அண்ணனோட ஸ்டாண்ட் ஐன சபையில கேக்குறாங்க ஸ்பீச் காசு பண்ணு நம்ம கிட்ட வந்து ரிச் ரிச் காசு பண்ணு நம்ம கிட்ட வந்து ரிச் ரிச் 30 days in the panakara aga independent ஒரு online course wanna bros on the படத்துல no land calling me for முக்கியமான roles big bank loan வாங்கி ஓட போறேன் இருக்கு நம்ம சட்டத்துல ஹோஸ் மெஸ்ஸியா ஈஸியா காசு கொடுத்து சொல்லுவான் போறாங்க just 20 billion loss சில்லற காசு vacationக்கு போகவே காசு வில்லா சுத்தி சேஃப்டிக்கு அல்சேஷன் என்ன சுத்தி பாரு நான் சென்சேஷன் எம்பானி எக்கச்சக்கமான கம்பெனி முன்ன மாதிரி இல்ல டைம் மாதிரி பண்ண போற இனி வேற மாதிரி நான் already rich காசு பண்ணணும் இப்போ கேட்டிருப்பீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த மிட் பேஸு வாய்ஸு எல்லாமே பக்காவாக வந்திருக்கும். அந்த தேர்ட் ரோவில் இருக்க சப்பு அழகாக இங்கே கேரியாகி வர அளவுக்கு நம்ம அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம் டியூனிங்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய வண்டி பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியம் வெஹிக்கிள்க்கு ஈக்குவலாக நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கஸ்டமர் டெலிவரி எடுக்க போகிறாங்க. ஸோ நம்ம இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லா வண்டியுமே நம்ம பேஜஸ் உங்களுக்கு தெரியும், எல்லாருமே பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம மெயினாக வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஃபார் பேஸ் டு டாப் கன்வர்ஷன் எல்லா வெஹிக்கிள்ஸுமே பண்ணுறோம். ப்ரீஸா, ஃப்ரான்ஸு, கியா, ஹுண்டாய் எல்லா வெஹிக்கிள்ஸுமே நம்ம பண்ணுறோம். ஸோ அந்த வரிசையில் இப்போ ஈக்கோவும் நம்ம ஒன்று பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்டாக. ஸோ இதுவும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் ஒரு ப்ரீமியம் லெவலுக்கு கஸ்டமர் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். ஆடியோவில், ஸ்டீரிங்கில், தென் அதுக்கப்புறம் சீட்ஸில், தென் ரூஃபில், லைட்டிங்ஸில் எல்லாமே கஸ்டமருக்கு ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு வேன் மாதிரியோ டாக்ஸி மாதிரியோ அந்த மாதிரி ஃபீல் இல்லாமல் ஒரு ப்ரீமியம் வெஹிக்கிள் ஃபீல் வரணுங்கிறதுக்காக நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதே மாதிரி உங்கள் வெஹிக்கிளும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ் மட்டும் பண்ணணும், இல்லை ஃபுல் பேஸ் டு டாப் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது என்கொயரிஸ் இருந்தால் கால் பண்ணுங்கள். நம்ம ஷாப்புக்கு நேராக விசிட் பண்ணுங்கள். எப்போவுமே நிறையா வெஹிக்கிள்ஸ் நம்ம ஏதாவது மாடிஃபை பண்ணிட்டு தான் இருப்போம். நீங்களும் லைவாக பார்க்கலாம் நம்ம எப்படி பண்ணுறோங்கிறதெல்லாம். ஷாப்புக்கு விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். உடனே உங்களுக்கு நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ.